ओम शांतानंदगुरुं देवं सच्चिदानंद विग्रहं सर्वदा सुप्रसन्नं तं ह्यवधूतं समाश्रये। नमः कूटस्थरूपाय चिद्रूपाय नमो नमः। नमो वेदान्तवेद्याय भुवनेश्यै नमो नमः। அனைத்து சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்துடனும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் அனைத்துலக நலம் வேண்டி நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் 30வது முறையாக 27 நாட்கள் காசி விஸ்வநாத குருஜியினுடைய ஒரு சூக்ஷ்ம ஆசீர்வாதத்தினாலையும் இந்த அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட வேதவியாச தபோவனத்தில் தொடர்ந்து 27 நாள் அப்படியே ஒரு சங்கல்பம் செய்து 26வது நாள் இன்றைய தினம் அஸ்வாரூடாமந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. यथा वेदो ह्यनादरिहि तद्वत् सप्तशती स्मृता. எப்படி வேதம் அநாதிகாலம் தொட்டு மகர்ஷிகளால் கையாளப்பட்டு வருகிறதோ அதே மாதிரி இந்த தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய ஒரு 4 வேத சாரபூதமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த 700 புத்தகங்கள் நமக்காக ரிஷிகள் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் நாம் சுகமாக இருக்கும் பொழுது இறைவனிடத்தில் நமக்கு ரொம்ப ஈடுபாடோ பக்தியோ வருது குறைவாக தான் இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்திலேயே தெரியும். ஆனால் ஒரு துக்கம் ஏற்பட்டது அப்படிங்கும் பொழுது பார்த்தோம்னா நிறையா கோவிலுக்கு போகணும், நிறையா இடத்துக்கு போய் மகான்களை பார்க்கணும், அப்படி இல்லை ஒரு ஜோசியர்களையாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நம்மளை அறியாமல் அது என்ன பரிகாரங்கிறதெல்லாம் கேட்டு என்ன சொன்னாலும் அந்த பரிகாரத்தை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். என்னன்னா அது அந்த துக்கம், பயம். ஒன்றுமே இல்லை, ஒரு ஜோசியத்தில் போய் ஒரு கேட்டால் ரொம்ப துக்கமாக இருந்து தூக்கமே வரலைன்னா கொல்ல தலையில் வச்சுட்டு படுத்து தூக்கம் எல்லாம் அணி வெளியில ஒரு சின்னதாக ஒரு 100 கிராம் கொல்லை வச்சு நீ தூங்கு. அதுக்கப்புறமா ஒரு 48 நாள் அந்த கொல்லை குதிரைக்கு கொடுக்கும், உனக்கு பிரச்சனை சரியாயிடும். என்ன நம்பிக்கை? அதாவது மந்திரே தீர்த்தே தெய்வே தெய்வஜே த்விஜே பேஷஜே குரு யாதிருஷி பாவனாயற்ற சித்திர் பவதி தாதிருஷி. ஒரு மந்திரத்திடத்துல நமக்கு ரொம்ப நம்பிக்கையோட நாம ஜெபம் பண்ணா அது சித்தியாகும். அதே மாதிரி ஒரு தீர்த்தத்துல ஒரு நம்பிக்கையோட ஒரு காவேரியில் கொஞ்சம் அழுக்கா இருந்தா கூட அது புண்ணிய நதி நம்மள அது பாதுகாக்குங்கிற எண்ணத்தோட நாம முடிஞ்சோம்னா அதோட ஒரு ஒரு பாவனையோட நாம் அதை ஸ்நானம் பண்ணோம்னா அப்ப நம்ம அந்த நம்பிக்கையில நம்ம காப்பாற்றப்படுவோம். தெய்வம் அதே மாதிரி தெய்வம் மந்திரே தீர்த்தே தெய்வே த்விஜே. ஒரு பிராமணர்களை நாம நம்பணும். ஒரு வேதம் படித்தவர்களையோ அல்லது வைதீகம் செய்து வைக்கக்கூடியவர்களையோ அவரை நாம நம்பி அவர்கிட்ட எவ்வளவு தூரம் விசுவாசம் பக்தியோடு இருக்கோமோ அவ்வளவு தூரம் பலன் கிடைக்கும். மந்திரே தீர்த்தே த்விஜே தெய்வே தெய்வஜே. கண்டிப்பாக ஜோசியம் அவசியம்தான். காரணம் என்னன்னா வேதத்துக்கு அங்கமாக 18 ரிஷிகள் நமக்கு யோசித்து கொடுத்திருக்கார்கள். அதனால முக்கியமான சந்தர்ப்பத்தில் நாம் அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். அதனால ஒரே யோசித்தான். அதே மாதிரி பேஷஜே, பிஷக்குனா வைத்தியர்னு டாக்டர், அவர் ஒருத்தர் வச்சு அவர் சொல்படி கேட்டோம்னா நமக்கு கண்டிப்பா வியாதி குணமாகும். அதே மாதிரி குருவும் நாம மாறி மாறி போயிட்டே இருக்கக்கூடாது. இந்த
செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு வந்து நம்மளை யாராவது குழம்பினா நாம் அதுக்கு இடம் தரவே கூடாது. அப்பா அதுக்கும் ஒரு ஸ்லோகம் இல்லை. ஆத்ம புத்தி சுகஞ்செய்வே குரு புத்திர் விசேஷதா பரபுத்திர் விநாசாய. நிறைய பெண்மணிகள் தான் இருக்கா, நான் அது சொல்லக்கூடாது, வேண்டாம். அதாவது என்னன்னா 4 பெண்கள் சேர்ந்தா கண்டிப்பாக சண்டை வருங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு கடைசியில். தனக்கு தான் வழி வகுத்துட்டோமே ஆனால் அது சுகத்தை கொடுக்கும். ஆத்ம புத்தி சுகஞ்செய்வே. நம்மளோட பெரியவர்கள் குருமார்கள் சொல்றதை கேட்டோம்னா விசேஷ சுகம் கொடுக்கும், கிடைக்கும். இவர் சொல்றாருன்னு இந்த வேலை, அவர் சொல்றாருன்னு அந்த வேலை, இவர் சொல்றாருன்னு இந்த வேலை செஞ்சோம்னா நமக்கு சிரமம் ஏற்படும். அதுக்கு தான் அவர்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அவர்களை பூஜை பண்ணணும். தேவி மகாத்மியத்திலே வித்யா சமஸ்தா தவ தேவி பேதா. அவர்களை அடக்கணுங்கிறதுக்காக சாஸ்திரம் அவர்களுக்கு பல கட்டுப்பாடுகளை கொடுக்கல. அவர்கள் வந்து உங்களுக்கு மென்மையானவர்கள், அவர்கள் தெய்வ துல்லியம் அப்படிங்கிறதுனால தான் அவர்களை உலகம் அத்தனை பேரும் அவர்களை அம்மாவா பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் பெண்களுக்கு தர்மங்கிறத நிறையா வைத்தார்கள் ரிஷி. அதனால எதா இருந்தாலும் நாம் வந்து நம்பிக்கையோடு செஞ்சுட்டே வந்தோம்னா ஒரு திருப்ப நமக்கு அதில் இந்த காரியத்தில் சிரமம் இருந்தாலும் நம்பிக்கையோடு இடைவிடாமல் செஞ்சோம்னா மறு திருப்ப அது நல்ல வெற்றியை கொடுக்கும். அதனால தொடர்ந்து நமக்கு வரணும், தொடர்ந்து செய்யணும். அது என்ன 3 வருஷ காலம் தொடர்ந்து செய்யணும்னு தான் இந்த தேவி மகாத்மியத்தில் இருக்கக்கூடிய சுமேதஸ்ங்கிற ரிஷி உபதேசம் பண்றார். இந்த ராஜா என்ன ஆச்சுன்னா அவர் நன்கு பரிபாலனம் பண்றார். அந்த ராஜாவுக்கு பெரிய துக்கம் வந்துருந்து எதிர்த்தரப்பு சைன்யங்கள் அவரை எப்படியோ ஏமாற்றி அவரை வந்து உங்களுக்கு ராஜ்யத்தை விட்டு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை அவரும் புறப்பட்டாச்சு. அதே மாதிரி உண்மைன்னு நினைச்சு நாமெல்லாம் குடும்பத்தில் வாழ்ந்து கொடுப்போம். உண்மைதான் இல்லைங்களே விவகார சத்தியத்தில். இந்த வைசியன் என்ன பண்ணான்னா மனைவி மக்களால் பீடிக்கப்பட்டு அத்தனை சொத்தையும் இழந்து இந்த ராஜா ஏகாக்கி ஹயமாலுகி ஜெகாம ககனம் வனம் ஒரு குதிரையை எடுத்துட்டு அவன் பாட்டு காட்டுக்கு போயிட்டான். இந்த வைசியனும் எங்கேயுமே சுற்றி அவனும் ஒரு காட்டுக்கு போயிட்டான். இப்போ யாருமே இல்லை, 2 பேர் தான் இருக்கோம்னா ஏதாவது 2 வார்த்தை பேச மாட்டோம். அந்த மாதிரி அவள் 2 பேரும் பேசும் பொழுதும் அந்த ராஜாவும் வைசியனும் எனக்கு இத்தனை துக்கம் இருக்கு, குடும்பத்தார்கள்லாம் என்னை ஏமாற்றி விட்டார்கள், எதிர்தரப்பு சைன்யங்கள் எதிர்நாட்டு ராஜா என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு இவர் புலம்ப அவர் புலம்ப. அப்புறம் இப்படி சுற்றி பார்த்தோமே ஆனால் அது ஒவ்வொரு தூரமாக ஒரு குட்டாய் தெரியுது. அங்கே கண்டிப்பாக ஒரு முனிவர் இருப்பார், நாம் போய் பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணின உடனே எங்களுக்கெல்லாம் துக்கம் இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் விடுறதுக்கு முன்னாடியே கூட இருக்கிறவர்கள்லாம் எங்கள்கிட்ட வாங்கியாச்சு. இருந்தாலும் எங்களுக்கு அது மேலேயே ஒரு பிடிப்பும் அபிப்பிராயமும் இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் மனசு ரொம்ப அப்படியே வந்து தப்த அயப்பிண்டம்பாங்க. இரும்பு வந்து நல்ல இரும்பு உருண்டைய சூடு பண்ணோன்னா அது எத்தனை நேரம் சூடு இருக்கும். அது மாதிரி எங்களுடைய மனசு தவிக்கிறது, என்ன செய்யறதுன்னே புரியல. அப்படின்ன உடனே தான் அவர் வந்து இந்த தேவி மகாத்மியத்தை அவர்களுக்கு உபதேசம் செய்து, என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் நீ எதை ஆசைப்படுறியோ அத்தனையும் கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மனசு சுத்தமாகணுங்கிறதுக்காக நம்ம எப்படியெல்லாம் தேவதைகள் அம்பாள் சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிறதெல்லாம் 2வது அத்தியாயத்தில் சொல்லி, நாம் எதுக்காக இந்த பிறப்பை எடுத்துருக்கோங்கிறதெல்லாமும் அதில் சொல்லி, இதை வந்து விடாமல் எப்படி பூஜை பண்ணணும், இதுக்கு எப்படி அறிக்கையும் கொடுக்கணும், அதை விதியெல்லாம் சொல்லி, அது சாமான்யமாகவும் செய்யறது எப்படி, விஸ்தாரமாக செய்வது எப்படி, ஏகச்சண்டி, நவச்சண்டி, சதச்சண்டி, தசச்சண்டி, சஹசிரச்சண்டி, அயுதச்சண்டி, லக்ஷச்சண்டி, கோட்டிச்சண்டி, இந்த மாதிரி விதானங்கள்லாம் அவர்களிடத்தில் பேசி, இது வந்து 1000 முறை நீ ஒருத்தனா இருக்கிறதுனால செஞ்சா போகணும், அதுக்கு 3 ஆண்டு காலங்கள் ஆயிடும் உனக்கு
ஏவம் சமாராதயோ திரிபிர்வருஷை யதாத்மனோ பரிபுஷ்டா ஜெகத்தாத்ரி பிரத்யக்ஷம் பிராகச்சண்டிகா. 3 வருஷம் நீங்கள் 2 பேரும் இப்படி உபாசனை பண்ணினாக்க ராஜா எப்படி உபாசனை பண்ணணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறார். அந்த வியாபாரி வைஷ்யன் எப்படி உபாசனை பண்ணுறதையும் சொல்லிக் கொடுக்குறார். அதே பின்னாடி இந்த ரகசிய திரையத்தில் எல்லாம் உங்களுக்கு பிராமணன் எப்படி உபாசனை பண்ணணும், அதுக்கப்புறமா வேளாளர் எப்படி உபாசனை பண்ணணுங்கிறது எல்லாமும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். இது அத்தனையும் மந்திரப்பா. இது ஸ்லோகம்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது. இது அத்தனையும் மகாமந்திரம். இதுக்குள்ளெல்லாம் பீஜாட்சரம் இருக்கு. 700 பீஜாட்சரம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலிருந்தும் ஒவ்வொரு பீஜாட்சரத்தை எடுத்து எப்படி சௌந்தர்ய லஹரியில் ஒரு ஸ்லோகத்தை இத்தனை நாளைக்கு இத்தனை முறை ஜெபம் செய்து நாம் இந்த நைவேத்தியம் செய்தால் நமக்கு இன்ன பலன் கிடைக்கும்னு அது யந்திரத்தோடெல்லாம் புஸ்தகம் இருக்கு. நம்ம அபிராமபுரம் சங்கர குருகுலத்தில் தேதியூர் பெரியவான்னு சொல்லி ஒரு எங்கள் வாத்தியாருடைய நான் வேதம் படித்த ஆயுர்வேபாதம் பாடிட்டு வேதாந்தம் சொல்லி கொடுத்த அப்பெரியவர் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரின்னு பேர். அவர் அந்த சௌந்தர்ய புஸ்தகத்தில் அத்தனை யந்திரங்களையும் போட்டு விதானங்களையும் போட்டுருக்கார். அதுக்கப்புறமா அந்த லிஃப்டோடெல்லாம் கூட அந்த மாதிரி இத்தனை நைவேத்தியம் இதெல்லாம் போட்டு போகும். எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணணும்னு இந்த தேவி மகாத்மியத்தை எடுத்து உன்னை அம்பாள் கண்டிப்பாக காப்பாற்றுவான்னு சொல்லி உனக்கு என்ன வர வேணுமோ அதே மாதிரி அந்த க்ஷத்ரியனும் வைஷ்யனும் விடாமல் அம்பால காட்டில் இப்பயாவது நமக்கு இவ்வளவு சௌகரியங்கள் இருக்கு, இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு வசதி வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ அவர் எல்லாம் காட்டில் இருந்து அங்கங்கே கிடைக்கக்கூடிய சமயத்தை வச்சு அப்படியே ஒரு பல்ல போகும். அப்படியே அவர்கள் பூஜை ஹோமம் தர்ப்பணம் எல்லாம் பண்ணும். இந்த காலம் தொடர்ந்து பூஜைகளை பண்ணின உடனே அம்பாள் பிரத்யட்சமாகி ராஜாவுக்கு என்னன்னா, ராஜாவுக்கு திருப்பி போய் ராஜ்யத்தில் உட்காரணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கு. இருந்தாலும் உனக்கு நான் மன்வந்திரத்துக்கே அதிபதியாக ஒன்று ஆகினப்பா. இப்போ வைவஸ்வதம் அடுத்தது வருது சாவரணி வரும். அதனால தான் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் பொழுது தேவி மகாத்மியே சூரிய சாவரணிக்கே மன்வந்தரேன்னு வரும். இந்த வைவஸ்வத மனம் முடிஞ்சாச்சுன்னா அடுத்தது சாவரணி மனம். இப்போ வைஷ்யன் என்ன பண்ணான்னா, எனக்கு ஞானம் போடுப்பா அப்படின்னு சொன்னால் தவ ஞானம் பவிஷ்யத்தின்னு 13வது அத்தியாயத்தில் உனக்கு ஞானம் கிடைக்கும்னு அம்பாள் அனுகிரகம் கொடுக்கறதாக. இது உங்களுக்கு நடுப்புற நம்மளுடைய மனசே நமக்கு இப்போ நாம் ஒரு 1000 காயத்ரி ஜெபம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ஒரு 100 காயத்ரி ஜெபத்துக்குள்ளேயே மனசு எங்கேயோ போகும். உட்காந்து ஜெபம் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும். அதுக்கப்புறம் மெதுவாக அப்படி பல்ல கடிச்சு இடிச்சு இழுத்தோம் அப்படின்னாக்க ஒரு அரபம் ஒரு காயத்ரி ஜெபம் வந்தோம்னா தூக்கம் கண்டிப்பாக வரும். இது எல்லாரும் அனுபவத்திலேயே பார்க்கலாம். எந்த மந்திரமா இருக்கட்டும், இல்லை ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே அந்த ஸ்லோகத்தை கூட நீங்கள் 1000 திருப்பி சொல்லணும். 100 திருப்பி சொல்றதுக்குள்ள மனசு எங்கெங்களாமோ நினைக்குவோம். அது ஒரு 600 கணக்கு வந்தாச்சுன்னா கண்டிப்பாக தூங்கும். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய மனித சுபாவம். அதனால உங்களுக்கு அவர் ஒரு 3 வருஷ காலம் இது எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாம்ராஜ்ய பதவியையும் அந்த வைஷ்யனுக்கு ஞானத்தையும் கொடுக்கிறார். சமாதிர்நாம வைஷ்யோகம் உற்பன்னோ தனினாம் கொலை சுரசங்கிற ராஜா, சமாதிங்கிற வைஷ்யர். அவர்களுக்கு 2 பேருக்கும் நல்ல அனுகிரகம் பண்ணி இதை உலகம் பூரா இதை மகரிஷிகள் இது எங்கெங்க ஜெபம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அது சாநித்தியமாக அந்த அம்மாவுடைய கட்டாட்சம் இருக்கும். சாநித்தியம் தத்திரமே ஸ்திதம். அங்கே விட்டு ஒரு பொழுதும் அகலவே அகலாது. நீ ஏதாவது முச்ச தவறாக படித்தா கூட அம்மாவுக்கு அந்த இடத்துல அனுகிரகம் பண்ணிடுவாருன்னே எழுதியிருக்கேன். அர்த்தம் தெரியாமலோ ஒரு தப்பா ஸ்லோகம் படிச்சுட்டா கூட அம்பாள் நம்மளை அதை மன்னித்து காத்து நமக்கு அனுகிரகத்தை பண்றதாக தான் தேவி மகாத்மியத்திலேயே ஸ்லோக ரூபமாக இருக்கு.